Hi guys, I am Kadiravan from Mechanical Department, GCD College. So this is a video for feedback. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸாமோட டைம் டேபிள் வந்தோடனே அந்த ஒரு வாரம் உட்காந்து படித்து நல்லா மார்க் எடுத்துருவோம். மார்க் நல்லா வந்துடும். ஆனால் நாலேஜ் வந்து அந்தளவுக்கு கெயின் ஆகிருக்கும்னு பார்த்தீங்கன்னா கெயின் ஆகிருக்காது. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டமை வந்து மாற்றணும் அப்படின்ற மோட்டிவில் எங்கள் சார் எங்களுக்கு பண்ண சொன்ன ஆக்டிவிட்டி பேர் தான் வந்து VGML, PGML அண்டு TIML. ஸோ இந்த மூணு லேர்ன் டெக்னிக் அப்படின்னா என்னென்னா, ஸோ நீ வந்து ஒன் டே ஒன் கான்செப்ட் வந்து லேர்ன் பண்ணணும். அதை வந்து நீ கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட மோட்டிவ். ஸோ VGML போடும்போது எங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கில் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேமராமோட வந்து அதாவது ஃபியர்னஸ் அண்டு ஷைனஸ்னால் வந்து கம்மியாச்சு. அப்புறம் வந்து ஒரு விஷயத்தை வந்து எப்படி சீக்வன்ஸாக அழகாக கொண்டு போகிறது, எப்படி சொல்கிறது அப்படின்ற ஸ்கில்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆச்சுன்னு சொல்லலாம். அதாவது ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் PGML போடும்போது ஒரு சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம போகிறோம்னா அது வந்து எனக்கும் வந்து பெட்டர் கிளாரிட்டியை கொடுத்துச்சு. அதாவது ஒருத்தவங்களுக்கு சொல்லி தரும்போது அந்த சம் வந்து எனக்கும் வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். டீச்சிங் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு. அப்புறம் அந்த சம் வந்து இன்னும் வந்து எப்படி நிறைய பேருக்கு இன்னும் புரியும்படியாக சொல்லித்தரணும் அப்படின்ற இன்டென்ஷனும் வந்து அதிகமாகச்சு. ஸோ அந்த மாதிரி யோசித்து என்னோடய டீச்சிங் ஸ்கில்லையும் வந்து நான் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். அப்போ அதுக்கு அடுத்து வந்து TIML. இப்போ TIML வந்து அட்டன் பண்ணுறது எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா, அதாவது டெக்னிக்கல் இன்டர்வியூ மைக்ரோ லேர்னிங். இப்போ வந்து ஒருத்தர் கேள்வி கேட்பாங்க, நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். ஸோ அது வந்து எங்கே யூஸ் ஆகும்னா வைவா, அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ், அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து யூஸ் ஆச்சு. நல்லாவே வந்து யூஸ் ஆச்சு. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதாவது ஒருத்தர் கொஷின் கேட்டு நம்ம ஆன்சர் பண்ணும்போது நம்மளுக்கும் வந்து ஆன்சர் சொல்ல முடியுது அப்படின்ற கான்ஃபிடன்ஸ். அப்போ கொஷின் கேட்குறவங்களுக்கும் வந்து அதுக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லா பூஸ்ட் ஆச்சு. இந்த மாதிரி வைவா, அந்த மாதிரி இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு நல்லா கான்ஃபிடன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ ஃபார் சொல்லிங்க சார்.